அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். பல தலைப்புகள் தோல் பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு வர்றோம். அதில் ஒரு இடையில் பொதுவாக அரிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு தெளிவான ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக இந்த தலைப்பில் அதை பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் அரிப்பு அப்படிங்கிற ஒரு காரணம் எதனால் வருது தெரிஞ்சுக்கணும், அதற்கு நிவாரணம், அதற்குண்டான காய்கறிகள், இது எல்லாத்தையும் நம்ம இந்த பகுதியில் பார்ப்போம். ஆரம்ப காலத்திலிருந்தே தோல் பிரச்சனைகளுக்கு பல காய்கறிகளை தீர்வாக கொடுத்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம். குறிப்பாக அரிப்பு வர்றதனுடைய அடிப்படை புரிதல் வேணுங்கிறதுக்காக இதை சொல்கிறோம். அதனால் அதாவது தொற்றின் காரணமாக வரக்கூடிய அரிப்பு, அப்புறம் நம்மளுடைய உடம்பு சமநிலை பாட்டு இழந்ததுனால வரக்கூடிய அரிப்புன்னு 2 வகை இருக்குது. அப்போ இதை புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கிறது நல்லது. பொதுவாக அரிப்பு எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, சுவையின் அடிப்படையில் பிரிக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம இதற்கு முந்தைய பகுதியிலே சொல்லியிருக்கிறோம். அதாவது நாம் அதிகமாக உணவில் எடுக்கிற சுவை உப்பு, கார, புளி. நாம் எது எடுக்காத ஒரு சுவை அப்படின்னா துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு. இப்போ அரிக்கக்கூடிய தன்மை எதுக்கு அதிகமாக இருக்குன்னா உப்பு, கார, புளி தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அரிப்பு இருக்குதுங்க, அதனால் கொஞ்சம் புளி சேர்த்துறது இல்லைங்க, இப்போ உப்பு கம்மியாக தாங்க சாப்பிட்றோம், இப்படிலாம் நம்ம பொதுவாகவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பத்திய சாப்பாடுங்க, எல்லாமே கொஞ்சம் கம்மியாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம எல்லோரும் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அப்போ உப்பு, கார, புளி 3மே அரிப்பை அதிகரிக்கும். இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு அதை எதிர்மறையாக செயல்படுத்தி அதை குணப்படுத்தும். சுவையினுடைய அடிப்படையில் சொல்கிறோம், கிருமிகளினுடைய அடிப்படையில் இல்லை. அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் வரும். இருந்தாலுமே அதிகப்படியான காரணங்கள் என்னதான் கிருமிகள் வந்தாலுமே அந்த கிருமிகளையும் எதிர்த்து போராடக்கூடிய சக்தி இந்த இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அது இருந்தால் அது வராதும் கூட. அப்போ இந்த 3மே ஒன்றிணைந்த ஒரு சுவை அப்படிங்கிறது முருங்கை. அதனால் முருங்கைக்காய் ஒரு அற்புத கைமருந்து. அந்த முருங்கை விதையில் பார்த்திங்கன்னா இந்த 3 சுவை ஒரே இடத்துல இருக்கும். அதாவது துவர்ப்பு, இனிப்பு, கசக்கு 3ம் சேர்ந்த ஒரு சுவை தான் முற்றிய முருங்கை விதை. அதை அப்படியே வாயில் வச்சு நல்லா ஊற விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான மாற்றம் தெரியும். அது எப்பேற்பட்ட கிருமிகளாக இருந்தாலுமே, இந்த ஒட்டுணிகள்னு சொல்லுவோம், அதெல்லாம் இருந்தாலுமே அதனுடைய அதிகபட்ச சக்தியை கொண்டு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தும். குறிப்பாக நோய் அறிகுறிகள்னு பார்த்து காய்கறிகளை எடுக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் இந்த மாதிரி ஒரு பொதுவான உணப்பழக்கத்தினாலையும் எனக்கு இதை பற்றி முழுமையாக தெரியல அப்படின்னா கூட இந்த ஒரு நல்ல பழக்க வழக்கத்தினாலையும் அதை மட்டுப்படுத்த முடியும். எனக்கு அதை பற்றி தெரியலைங்க, நீங்கள் சொல்கிற நோயை பற்றிலாம் எனக்கு புரியல, எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்காக ஒரு இயல்பான ஒரு முறையில் இந்த பகுதியை நம்ம பார்க்கலாம். அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறோம். இந்த காய்கறியில் துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து தான் இப்போ சொல்லியிருக்கக்கூடிய முருங்கை விதை. இதில் கசப்பு உச்சத்தில் இருக்கிற காய் என்ன காய்னா கோவக்காய் தான். ஏன்னா அந்த காயை நீங்கள் நாட்டுக்காயாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடி, ஒரு பீஸ் கூட சாப்பிட முடியாது. நாட்டு கோவக்காயை ஒரு துண்டு கூட நம்மளால் சாப்பிட முடியாது. சந்தோஷமாக சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். அது கசப்பு பாவக்காயில் ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு கசப்பு இருக்கும். இதில் இந்த கோவக்காயில். அப்போ கசப்புனுடைய உச்சத்துக்கே அதுதான் தலைவன்னு சொல்ல, அவ்வளோ கசப்பு இருக்கும். அதுவும் நம்மளுடைய தோலுக்கும் மிக நெருங்கிய தொடர்புன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதனால் அது ஒரு சிறந்த நிவாரணி. துவர்ப்புன்னு படுத்துட்டா காய்கறிகளை நம்பர் 1 வாழைக்காய். அப்போ வாழைக்காய் நல்லா தொடர்ச்சியாக எடுக்கிறப்போ அவ்வளோ ஈஸியாக நமக்கு கிருமிகளுடைய பாதிப்பு இருக்காது. 3வதாக இனிப்பு. அதுக்கு நம்ம மஞ்சள் பூசணிக்காய், அரசாணிக்காய் சொல்கிறோம். அப்போ வாழைக்காய், அப்புறம் கோவக்காய்,
அப்புறம் அரசாணிக்கை. இந்த 3மே வந்து இனிப்பு சார்ந்து துவர்ப்பு கசப்பு சார்ந்த ஒரு பொருள். இது அன்றாடம் யார் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அவங்க எடுத்துகிட்டு வரந்தா நல்லாயிருக்கும். அல்லது இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாம். பார்த்துக்கோங்க. இதில் அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் மற்ற தோல்லாம் சொன்னீங்களா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கான்னா அது வந்து ஒவ்வொரு நோய் அறிகுறிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லியிருந்தாலுமே பொதுவான ஒரு பகுதியாக தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட நோயை பற்றி இங்கே நம்ம பேசுகிறதுல ஒரு கிருமியை பற்றி இங்கே பேசலை. அப்படியே கிருமி இருந்தாலுமே அதை எதிர்க்கக்கூடிய பக்குவத்தை தான் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ கிருமிகள்னு பார்க்குறப்போ அந்த கிருமிகளை சம்ஹாரம் செய்து உடல் நலத்தை பேணி காக்கிறதுல கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை இதை வந்து ஒரு அரும்பருந்தை நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். இது வந்து கிருமிகளை அழிக்கக்கூடிய இந்த கலவை அப்படி சொல்லியிருக்கிறோம். அப்படி தான் கொடுத்துட்டும் இருக்கிறோம். குறிப்பாக அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு காய்கறி சொல்கிறது வேறு, ஒரு பொதுவாக ஒரு பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு பழக்கத்தில் இருக்கிற ஒரு தீர்வை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். திருப்பி சொல்கிறேன், இது எல்லாமே வந்து பொதுவான தீர்வுகள் தான், ஒரு குறிப்பிட்ட நோய்க்கான தீர்வு அல்ல. அப்போ பீர்க்கங்காய், கத்திரிக்காய், வெத்தலை இது ஒரு அருமையான ஒரு கலவை. இது சில சமயம் பீர்க்கங்காய், வெள்ளை பூசணிக்காய், அதாவது இந்த பீர்க்கங்காயோட வெள்ளை பூசணிக்காய், கத்திரிக்காயோட வெள்ளை பூசணிக்காய் தனியாக எடுத்துக்கலாம். இல்லை கத்திரிக்காய், பீர்க்கங்காய், வெத்தலை 3ஐயும் ஒன்றா அரைச்சி வெடித்து குடிக்கலாம். இதுவும் கூட அந்த நோய் எதிர்ப்பு திறனை அதிகப்படுத்தி கிருமிகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. முதல்ல சொன்னது முருங்கை விதை, கசப்புக்கு கோவக்காய், துவர்ப்புக்கு வாழைக்காய், இனிப்புக்கு அரசாணிக்காய் எடுக்கலாம். இது வந்து பொதுவான விதிகள். கிருமிகளை அடிப்படையாக வைக்கிறப்போ பீர்க்கங்காய், கத்திரிக்காய், வெத்தலை என்னங்க இவ்வளோதானா அப்படின்னா இவ்வளோதான். ஆனாலும் நம்ம வந்து இப்போ சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த உப்பு கார புளி இருக்கு இல்லையா, இந்த உப்பு கார புளியினால் உடம்பில் வந்து நிறைய வந்து தோல் திசுக்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளம் வரைக்கும் நிறைய பாதிப்புகள் இருக்கும். அதனால் வந்து அரிக்கக்கூடிய தன்மை கொண்ட இந்த 3மே வந்து நம்ம இரத்த நாளங்களையும் கெடுத்து வச்சுருக்கிறோம், உறுப்புகளையும் கெடுத்து வச்சுருக்கிறோம். இணைப்பு திசு, நரம்பு திசு, தசை திசு, இப்படி எல்லா திசுக்களிலையுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வச்சுருக்கோம். இந்த 3 போனால் சும்மா இருக்காது, ஏதாவது பிரச்சனை தான் பண்ணும். அப்போது உடம்பினுடைய நலக்குறைவு ஏற்படும். உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வு? அதாவது இதெல்லாம் அன்றாடம் செய்யக்கூடிய உணவு. அதனால் உணவுலேயே இது பிரச்சனையாக இருக்கிறப்போ அன்றாட உணவையவே வந்து மாற்றவும் அவ்வளோ ஈஸியாக முடியாது. அதனால் அன்றாட உணவு உப்பு காரப்புளி எடுத்தாலும் எடுக்க வேண்டிய அவசியமான காய்கறிகள் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ இதுக்கு எதிர்மறையான தன்மையும் நம்ம சொல்லியாச்சு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த பாதிப்புக்கு ஏற்படுத்தி அந்த பாதிப்புலேருந்து மீண்டு வரக்கூடிய அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கு ஒரு வழி வந்து வெண்டைக்காய், அப்புறம் கொத்தவரங்காய். இது 2மே என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம என்னென்ன குற்றங்கள் செய்கிறோம், இந்த உப்பு கார புளினால் என்னென்ன குற்றங்கள் செய்கிறோம், அந்த குற்றங்கள்லேருந்து மீண்டு வர்றதுக்கு வெண்டைக்காய், கொத்தவரங்காய், தேங்காய் இது எடுக்கிறப்போ அந்த திசுக்களானது மீண்டும் சீர்குலைந்த நிலையிலிருந்து சீர்பட்டு ஒரு பாதுகாப்பான நிலைக்கு வரும். சீர்படுத்தக்கூடிய காய்கறிகள்னு சொல்லலாம். ஆனாலும் அப்படி தானே, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து வயிற்று அப்படியே அரிச்சிட்டு போகுது இல்லையா. அந்த அரிப்புத்தன்மை வந்து அரிப்புத்தன்மையை குறைக்கிறதுக்கு ஒரு மருந்து, ஒரு காய்கறி. அரிப்புத்தன்மை ஆன பிறகு அது மீண்டும் அந்த பழைய நிலைக்கு வர்றதுக்கு இந்த காய். இதே மாதிரி நம்ம சொல்லியிருந்த ஏப்பம் வந்து ஒரு கடுமையான சப்தம் வரும், 2-3 வீட்டுக்கெலாம் கேட்கும். அதுக்கு வந்து கோவக்காய், வெண்டைக்காய் கொடுத்து சரிப்படுத்தணும்னு சொல்கிறோம். அது மாதிரி மீண்டு வரக்கூடிய காய் வந்து கோவக்காயை நம்ம சேர்த்திக்கலாம். பொதுவாக கோவக்காய் வந்து அது கிருமி நாசினியாகவும் பயன்படும், தோலுக்கும் பயன்படும், சுரப்பிகளுக்கும் பயன்படும், உடம்பு இளமையாகுவதற்கும் பயன்படும். அது வந்து இன்னது தான் அப்படின்னு அதுக்கு ஒரு அளவீடு கிடையாது. இந்த கோவக்காய் சாப்பிட்டா இதுதான் நல்லது அப்படின்னு ஒரு அளவீடுலாம் கிடையாது. மொத்தத்தில் அது ஒரு மருத்துவத்தில் ஒரு தலையாய ஒரு காயின்னு சொல்லலாம் கோவக்காய். அதோடைய கசப்பும் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும் பாருங்கள். குடல் வந்து பாதிக்கப்பட்டு இருந்ததுன்னா அந்த குடலை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு எந்த காய் செய்ய முடியும்? ஓரளவுக்கு தான் ஒரு சில காய் செய்யும். ஆனால் அதே போன்ற திசுவை, ஏன்னா நம்ம சாப்பிட்றது மெயினாக நம்முடைய உணவு குழாய், அந்த
குடல் இதெல்லாம் தானே ரொம்ப பாதிக்குது. அதையே வந்து நல்ல விதமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சிறப்பான காய்னா அது கோவக்காய் மட்டும்தான். கோவக்காய்க்கு தான் அந்த சிறப்பு இருக்குது, எப்பேற்பட்ட நிலையும் காப்பாற்றுறதுக்கு. அதனால் உப்பு கார புளியக்கு எதிர்மறையான காய்கறிகள், கிருமிகளுக்கு ஒரு காய்கறிகள், உடலை தேற்றுவதற்கு ஒரு காய்கறிகள், 3 விதத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ இது எல்லாமே தேவை தான், ஒவ்வொன்றும் தேவைப்பட்டுட்டு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடம்புல வாத சம்மந்தப்பட்ட பாதிப்புனால் வரக்கூடிய காய்கறிகள். வாதம் ஏன் வருது அப்படின்னா, அதிகப்படியாக சமைச்சு சாப்பிட்றப்போ, அதாவது ஓரளவுக்கு நியாயமாக ஆவியில் வேக வச்சு சாப்பிட்டா பரவாயில்ல, ரொம்ப அதை வந்து வறுத்து பொரித்து இப்படி கடுமையான நிலையில் சாப்பிட்றப்போ வயிற்றில் வாயுகள் உற்பத்தியாகி அந்த வாயுகள் வந்து நம்மளுடைய சுரப்பி மண்டலங்களையும் நம்மளுடைய நரம்பு மண்டலங்களையும் அதே சமயத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது ரொம்ப நல்ல நல்ல பாக்டீரியா இதெல்லாம் கூட கெடுத்து வச்சிரும், அதுக்கு அழித்து விட்டுரும். அப்போ அதையே வந்து ஒரு தீர்வு கொடுக்கறதுக்கு நம்ம அருமருந்து வந்து இந்த புடலங்காய், எலுமிச்சம்பழம் தோலோட வெத்தலை போட்டு அரைச்சி குடிக்கலாம், வெண்பூசணிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இது எல்லாம் வந்து என்ன அப்படின்னா உணவினால் ஏற்பட்ட, அதாவது சிரிக்க சிரமப்படுத்தப்பட்டு அதனால் குடல் பாதிக்கப்பட்டு அதையே சீரமைக்கிற வேலை. கிட்டத்தட்ட பார்த்தா எல்லா காய்கறியும் நம்ம சொல்லிட்டோம், எல்லாமே சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். ஆனால் அது பிரித்து சொல்கிறோம். இந்த அரிப்பு வர்றதுக்கு முன்னாடி இத்தனை 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 விஷயத்தை கடந்து தான் நம்ம வந்து அதை அனுபவிக்கிறோம். ஒரே நாள் திடீர்னுலாம் அரிப்புலாம் வராது. ஒரு அரிப்பு வர்றதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. நம்ம கொடுக்க வேண்டியது கொடுக்கல, அதே மாதிரி சாப்பிடக்கூடாதெல்லாம் கொடுத்துருக்குறோம். அப்போது எதனால் எது வருதுன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக இப்போது அதை பற்றி நம்ம விளக்கங்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ 4 விதமான விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து உடம்புல சுவை சார்ந்த ஒரு நல்ல சுவை, தினந்தோறும் செய்யக்கூடிய உணவு சாப்பிடக்கூடிய சுவைகள், தினந்தோறும் நாம் எடுக்கக்கூடிய சமைத்த உணவுகள், தினந்தோறும் நம்ம சுற்றி வரும்போது ஏற்படுகிற தொற்று மற்றும் மாசுகள், தினந்தோறும் நாம் உடம்பை கெடுத்து அதை தேற்றுவதற்குண்டான தேவை. இப்படி இந்த 4ஆக நம்ம பிரித்து சொல்லியிருக்கிறோம். இந்த 4 விஷயத்தையும் தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அப்போ 4த்துலேயும் வரக்கூடிய காய்கறி சாப்பிட்டா 12 சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். சுற்றியில் எதைத்தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். எதை சொன்னாலும் மறுபடியும் இந்த காய் தான் சொல்ல போகிறோம். ஆனால் இதனுடைய மகத்துவமும் தெரிஞ்சுக்கணும். அது அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன பண்ணோம். இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு கொஞ்சம் முன்னாடியோ அல்ல ஒரு நாள் முன்னாடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருப்போம். அதை அடிப்படையாக வச்சு தான் பெருசாக வந்திருக்கு. அப்போ அதற்கு முந்தைய நிலையில் என்ன தவறு பண்ணோம், அதுக்கு தீர்வு என்னவாக நமக்கு பொருத்தமாக செய்யலாங்கிறத ஒரு புரிதலுக்காக நம்ம சொல்கிறோம். நோய்கறிகளை பற்றி சொல்கிறது ஒன்று, பொதுப்படையான ஒரு ஜென்ரல் நாலேஜுன்றாங்களே, பொது அறிவாகவும் இந்த காய்கறிகளை இப்படி பாருங்கள், உங்களுக்கு ஒரு வியூகம் சொல்லப்படிக்கூடாது. அதாவது இந்த மாதிரி உடம்புக்கு தேவை, இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அது இந்த மாதிரி போய் நிற்கும், இப்போ இதை சாப்பிடாட்டி என்ன, அதை சாப்பிட்டா என்ன, இப்படின்னு விவாதங்களுக்கு உட்பட்ட வார்த்தைகளை எப்படி ஜோடித்து அதையும் தொகுப்பாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். அப்போ நாங்களாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், நாங்களாம் நல்லா இல்லையா, இது மட்டும் தேவையா இப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதெல்லாம் பிரித்து சொல்கிறோம். இது காரணம் இது காரணம் இதை இப்படியே பண்ணால் கடைசியில் இப்படி ஆகிடும், இதை இப்படி பண்ணாமல் இருந்தால் இப்படி ஆகிடும் அப்படின்னு ஒரு புரிதலை வந்து நல்லா பிரித்து சொல்லப்படுகிறது. அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 4ஆக பிரித்து வச்சுருக்கிறோம்.